ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வாட்ச்மேனுமே அந்த ஒரு வயசான ஆள்கிட்ட சொல்றாங்க, சார் வேலைக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் வேலைக்கு சேர்க்க மாட்டோம்னு சொல்றதுக்கு அந்த ஒரு வயசான ஆளுமே சொல்றாங்க, இல்ல தம்பி நான் நேத்தே இன்டர்வியூக்கு வந்திருந்தேன், அங்கே உள்ள லேபர் பொண்ணு தான் அடுத்த நாள் வாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஒரு பையனுமே இல்ல சார் இன்டர்வியூலாம் இன்னைக்குலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயுமே அந்த ஒரு கம்பெனியோடமே என்ன சத்தம் அங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஒரு வாட்ச்மேன் பையனுமே சொல்றாங்க, இல்லையா இன்னைக்கு இன்டர்வியூவே கிடையாது, ஆனால் இவர் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு நினைச்சிட்டு வந்துட்டு உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கம்பெனியோடமே சொல்றாங்க, பரவாயில்ல அவரை உள்ள அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வயசான ஆளுமே உள்ள வராருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோரிமான் பிடிக்குன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த கம்பெனியோடருமே அந்த ஒரு வயசான ஆள்கிட்ட சொல்றாருங்க, ஐயா நேத்தே நீங்க இன்டர்வியூ வர வேண்டியதானே, இன்னைக்கு தான் எந்த இன்டர்வியூ இல்லையா, எதுக்கு இவ்வளவு லேட்டா வரீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஒரு வயசான ஆளுமே சொல்றாருங்க, இல்லையா நான் நேத்தே உங்க கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருந்தேன், ஒரு 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லாஸ்ட் நேரத்தில் இன்டர்வியூ இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு லேபர் பொண்ணுமே நீ நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனாலே அந்த ஒரு கம்பெனியோடருமே அந்த வயசான ஆளோட ஃபைலை வாங்கி பாக்குறாங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஒரு பையனுமே அந்த ஒரு பொண்ணை கூட்டு, நீ பண்ண தப்புலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா நீ இனி இந்த மாதிரி பண்ணாத, நான் உனக்கு ஒரு வாட்டி வார்னிங் தரேன், இனி இந்த மாதிரி பண்ணனா நீ வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு